என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ கிளர்க் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ 13,700 வேக்கன்சி. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. நான் வந்து போன மாதமே சொன்னேன். நிறைய பேர் இந்த வருஷம் எஸ்பிஐ கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் போன மாதமே சொன்னேன். நீங்கள் போய் வீடியோ எடுத்து பாருங்கள். போன மாதம் நவம்பரே நான் சொன்னேன் டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜனவரி பிப்ரவரியில் ப்ரிலிம்ஸ் வரும், மார்ச்சில் மெயின்ஸ் வரும் நான் சொன்னேன். பார்த்தீங்களா, டிசம்பரில் வந்துச்சா நோட்டிஃபிகேஷனு. அதனால தான் நான் எப்போதும் நோட்டிஃபிகேஷனுக்குலாம் வெயிட் பண்ண மாட்டேன். டேரெக்டாக டிசம்பர் 1லேருந்தே டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி டெஸ்ட்டு ஆரம்பிச்சாச்சு. டிசம்பர் 1லேருந்து டெய்லி டெஸ்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் அப்லோட் பண்ணோம். 10வது ஒர்க் ஷீட் வந்து அதில் அப்லோட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கும். அதனால தான் நான் எப்போதும் சொல்கிறது, எக்ஸாம் இந்த டைமில் கரெக்டாக வரும். படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதே மாதிரி நம்பரை பார்க்கக்கூடாது. என்ன வேக்கன்சி இருக்குது, இப்போ 13,700 வேக்கன்சியில் தமிழ்நாட்டோட வேக்கன்சி 365 சம்திங். நேற்றே இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் வந்தோடனே மெயில் பார்த்தேன். 2 பேர், அண்ணா என்னன்னா 300 வேக்கன்சி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. நீ ஏமா நம்பர் பார்க்குற? நம்பர்லாம் பார்க்கக்கூடாதுப்பா. எப்போதுமே இப்போது 100க்கு 55 எடுத்தால் நீங்கள் உங்களை பாஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 100க்கு 60 எடுத்தீங்க, நீங்கள் பாஸ் தானே. உங்களை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்களா? நீ 55 60 வாங்கிட்ட, அதிகமாக மார்க் வாங்கிட்ட, வெளியில் போ அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் இருக்குது, இவ்வளோ மார்க் வாங்கினா பாஸு. நம்ம அந்த மார்க்கை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக மார்க் வாங்க போகிறோம். இன்டர்வியூ ஒழுங்காக அட்டன் பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்பரை பார்க்குறீங்க? 365னா 365 பேர் தான் எடுப்பாங்களா? கிடையாதுப்பா. 500 பேர் எடுப்பாங்க, அதுக்கு மேலேயே எடுப்பாங்க. ஏன்னா ரிசர்வ் லிஸ்ட்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு பாஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், எனக்கு எதுக்கு போகணும்? ஐபிபிஎஸ் பிஓவும் நான் பாஸ் பண்ணிட்டேனே, எதுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு போயிட்டு நான் டேரெக்டாக ஐபிபிஎஸ் பிஓ போகிறேன்னா அப்போ அந்த வேக்கன்சி யார் ஃபில் பண்ணுவா? அடுத்த ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து உள்ளே எடுத்து வைப்பாங்க. அதனால் நம்பரெல்லாம் பார்க்கக்கூடாது. படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாகவே இருக்கணும். ஓகேவா? நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூஷன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் அங்கே இருக்கிற இன்ஸ்டியூஷன், எங்கேனாலும் படிங்க. ஆனால் படிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. என்னோடய சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோஸும் நான் மறுபடியும் சொல்கிறது தான். ஒவ்வொரு லெசன் பை லெசனாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். போதுமான அளவு தான். 100% போதும். இதை படித்து பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மோட்டிவேட் பண்ண தெரியாது, இவங்க தான் பாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணலாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன 22 வயசுக்கு மேலே இருக்கும்ல, இதுக்கு மேலே உங்கள் கை பிடிச்சி ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுன்னா சுத்தம் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் தான் செல்ஃபாக படிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எடுங்க. ஓகேவா? ஒரு நோட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸை எழுதுங்க. அந்த டாப்பிக்கில் இப்போ டைம் அண்ட் ஒர்க் இருக்கா, டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம எல்லாமே படித்தோமா அப்படின்னு நோட்டில் எழுதுங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இதெல்லாம் முக்கியமான ஃபார்மில். அப்போ தான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு போக முடியும். ஸோ அத்தனை டாப்பிக்கோட வீடியோவும் தமிழ் சேனல்லையும் இருக்குது. சில வீடியோ இங்கிலீஷ் சேனலில் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ லாஜிசம் எடுத்திங்கன்னா ஒன்லி ஃபியூன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அது இங்கிலீஷ் சேனலில் இருக்கும். தமிழ் சேனலில் இன்னும் நான் போடலை. அங்கே போய் 2 சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒன்றும் நான் பெரிய அளவுலலாம் இங்கிலீஷ் பேசல, நார்மலாக தான் பேசியிருப்பேன். அதில் போனீங்கன்னா அதில் இருக்கிற வீடியோஸும் பாருங்கள். ஓகேவா? மறந்துடாமல், டெஸ்ட்டு தான்ப்பா முக்கியம். ப்ராக்டிஸை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் 24 மணி நேரம் புக் எடுத்து படித்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரேர் நீங்கள் பாஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஷின் போடணும். அதை நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் போட முடியுமே தவிர, நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமில் கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காந்து நான் ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஷினை போடணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ மறந்துடாமல் இந்த 2 டெஸ்ட்டு. ஓகேவா? நான் கூப்பனும் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் 99 இதில் போட்டு, இது ஆக்சுவலாக எஸ்பிஐ கிளர்க்கு 199க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? அது வந்து நீங்கள் 19 வெறும் 99 ரூபாய்க்கு வாங்கலாம். தமிழ் 99 டைப் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எல்லா டாப்பிக்கும் டெஸ்ட் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 149, அதுவும் நீங்கள் 99க்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்மஸ் வரைக்கும் 25 வரைக்கும் இந்த கூப்பன் கொடுத்துருக்கேன். என்னால் உண்மையாக சொல்கிறேன், மன்னிச்சிடுங்க. என்னால் வந்து இந்த டெஸ்ட்டை மட்டும் என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியல. நான் நிறைய வீடியோவில் சாரி கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னால் 24 மணி நேரம் கூட சொல்லிக் கொடுக்க முடியும். என்னோடய சேனலில் அத்தனை வீடியோஸுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று கூட காசு கொடுத்து படிக்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட இருக்காது. எல்லாமே ஃப்ரீ. எனக்கு என்ன தெரியுதோ நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இதுக்கான சர்வர் காஸ்ட்டு என்னால் பே பண்ண முடியல. அதனால் 99 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாமல் இந்த கூப்பன் கோடு லாஸ்ட்டில் கூப்பன்னு காட்டும். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இமீடியட்டாக வாங்கி அதில் இருக்கிற டெஸ்ட்டை எழுதுங்க. டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட்டில் எல்லா டாப்பிக்கும் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்காக எழுதிட்டே இருங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். வீடியோ சேனலில் வீடியோஸ் அத்தனையுமே இருக்குது. ஓகேவா? அடுத்தது உங்ககிட்ட நல்ல
இன்டர்நெட் இருக்குன்னா பென்ட்ரைவ் வாங்காதீங்க. அதான் இன்டர்நெட் நல்ல ஒய்ஃபை வச்சுருக்கீங்கன்னா எதுக்கு பென்ட்ரைவு, நீங்கள் வாங்க தேவையில்லை. ஒருவேளை இன்டர்நெட் இல்லை, ஒரு நாளைக்கு 1 GB தான், என்னால் உங்கள் வீடியோவை பார்த்து படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். எல்லா யூடியூப் என்னுடைய கம்ப்ளீட் யூடியூப் வீடியோவை அப்படியே ஆஃப்லைனில் கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் லேப்டாப்பில் உட்காந்து படிச்சுக்கலாம். நெட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எல்லா டாப்பிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்னு சொல்லுங்கள், ஓகேவா? தமிழ்நாட்டிலேருந்து கால் பண்ணுறேன், ஏதாச்சும் ஆஃபர் இருக்கான்னு கேளுங்க, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே தானப்பா? இந்த பென்ட்ரைவ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்டர்நெட் இல்லாதவங்க வாங்குங்க, இன்டர்நெட் இருக்கிறவங்க என் சேனலில் போய் படிச்சிடுங்க. ரைட்? ஸோ எஸ்பிஐ கிளர்க் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 3 வீடியோ அந்த எஸ்பிஐ இதிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லியாச்சு. டாப்பிக்கை எடுங்க, படிக்க ஆரம்பிங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சூப்பராக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மறந்துடாமல் இங்கிலீஷ் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், தமிழ் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் என்ன வீடியோ எப்போ போடுறேன், அதில் என்ன எக்ஸ்ட்ரா வீடியோஸ் இருக்குதுன்னு உங்களால் ஈஸியாக புரிஞ்சு படிக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஏதாவது கோமாவோ ஏதாவது சொல்லியிருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? நம்பர்லாம் பார்க்கக்கூடாது, படிக்க ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். ரைட்? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன வீடியோஸ் கொடுக்க முடியுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். பட் மறந்துடாமல் இந்த டெஸ்ட்டை மட்டும் வாங்கி எழுத ஆரம்பிங்க. இதுதான் என்னோட ஒரே ஒரு அட்வைஸ். ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. பாய்.